Hello students, welcome to Joy of Learning English. இப்போ the proposalோட part 3 வீடியோவை பார்ப்போம். part 1 and part 2 வீடியோ பார்க்காதவங்க அதோட லிங்க் description பாக்ஸில் இருக்குது, அங்கேருந்து போய் பாருங்கள். CBSE Class 10 English Book in Tamil அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டையும் செக் பண்ணுங்கள். Lomov enters exhausted. My heart's palpitating awfully. லோமோவ் திரும்ப ரூம்குள்ளே வர்றான். அவன் ரொம்ப டயர்டாக இருக்கான். இன்னும் அவனோட ஹார்ட் அப்நார்மலாக தான் பீட் பண்ணிகிட்டு இருக்கு. மை ஃபுட்ஸ் கான் டு ஸ்லீப். அவனோட லெஃப்ட் லெக் இன்னும் நம்மா இருக்குது. திஸ் சம்திங் தட் கீப்ஸ் புல்லிங் இன் மை சைடில் ஏதோ இழுக்கிற மாதிரியே இருக்குது. நட்டாலியா, ஃபர்கிவ் அஸ் இவான் வாஸ்லவிச், we were all a little heated. எங்களை மன்னிச்சிரு இவான், நாங்கள்லாம் கொஞ்சம் கோபமாயிட்டோம். ஐ ரிமெம்பர் நவ், எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. ஆக்சன் மெடோஸ் ரியலி ஆர் யுவர்ஸ். ஆக்சன் மெடோஸ் உங்களோடது தான். Lomov, my heart's beating awfully. My meadows, my eyebrows are both twitching. என்னோட ஹார்ட் பீட் ரொம்ப மோசமாக இருக்குது. என்னோட மெடோஸ், என்னோட ஐப்ரோஸ் ரெண்டும் இழுக்குது. நட்டாலியா, த மெடோஸ் ஆர் யோர்ஸ். எஸ் யோர்ஸ், சிட் டவுன். ஆமாம், அந்த மெடோஸ் உன்னோடது தான், நிஜமாக உன்னோடது தான். இப்போ உட்காரு. தே சிட். அவங்க ரெண்டு பேரும் உட்காடுறாங்க. we were wrong. நாங்கள் தான் தப்பாக சொல்லிட்டோம். Lomov, I did it on principle. My land is worth little to me. But the principle? அது என்னோட பிரின்சிபல், என்னோட கொள்கை. என்னோட லேண்ட் அப்படி ஒன்றும் ஒர்த் ஆனது கிடையாது. ஆனால் என்னோட கொள்கை அதோட வேல்யூபிள். நட்டாலியா, எஸ் த பிரின்சிபல் ஜஸ்ட் ஸோ. ஆமாம், பிரின்சிபல் கரெக்ட். நவ் லெட்ஸ் டாக் ஆஃப் சம்திங் எல்ஸ். இப்போ நம்ம வேறு ஏதாவது பற்றி பேசுவோமா அப்படின்னு நட்டாலியா ஹிண்ட் கொடுக்குறா. த மோர் ஸோ ஐ ஹாவ் எவிடன்ஸ். My aunt's grandmother gave the land to your father's grandfather's peasants. என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது. தாத்தா பாட்டி பெசன்ஸ் கதையை திரும்ப ஆரம்பிக்கிறான். நட்டாலியா, எஸ் லெட் தட் பாஸ். ஆமாம், அதெல்லாம் விடு. அசைட், ஐ விஷ் ஐ நியூ ஹவு டு கெட் ஹிம் ஸ்டார்டட். ப்ரப்போசல் விஷயத்தை திரும்ப எப்படி ஆரம்பிக்க வைக்கிறது தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறா. அலவுட், ஆனால் சத்தமாக என்ன சொல்கிறான்னா, are you going to start shooting soon? திரும்ப ஹண்டிங்லாம் போக போறியா? Lomov, I'm thinking of having a go at the black cock, honored Natalia Stefnovna after the harvest. Harvest முடிஞ்சதுக்கப்புறம் பேர்ட் ஹண்டிங்லாம் ட்ரை பண்ணலான் இருக்கேன். Oh, have you heard? Just think what a misfortune I've had. My dog Guess, who you know has gone lame. என்னோட மிஸ்ஃபார்ச்சூன், என்னோட பேட் லக். என் டாக் கெஸ் உனக்கு தெரியும்ல, அது கால் நடக்க முடியாமல் நொண்டியாயிடுச்சு. நட்டாலியா, வாட் அ பிட்டி. வாய், பாவம், ஏன்? லோமோவ், ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியல. மஸ்ட் ஹவ் காட் ஹிஸ் லெக் ட்விஸ்டட் ஆர் பிட்டன் பை சம் அதர் டாக். அதோட கால் ட்விஸ்டாக இருக்கலாம், இல்லை வேற நாய் அதை கடிச்சிருக்கலாம். சைஸ், பெருமூச்சு விடுறான். மை வெரி பெஸ்ட் டாக், டு சே நத்திங் ஆஃப் த எக்ஸ்பென்ஸ். அது என்னோட பெஸ்ட் டாக், அதை நான் ரொம்ப விலை கொடுத்து வாங்கினேன். ஐ கேவ் மிரனோவ் 125 ரூபிள்ஸ் ஃபார் ஹிம். மிரனோவ் அப்படிங்கிற ஒருத்தன்ட்ட 125 ரூபிள்ஸ் கொடுத்து அந்த டாக் அவன் வாங்கியிருக்கான். நட்டாலியா, இட் வாஸ் டூ மச் இவான் வாசலவிச். அது ரொம்ப அதிகம். அந்த கெஸ்ன்ற டாகுக்கு 125 ரூபிள்ஸ் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்கிறா. லோமோவ், ஐ திங்க் இட் வாஸ் வெரி சீப். ஹீ இஸ் அ ஃபர்ஸ்ட் ரேட் டாக். அதுக்கு லோமோவ் சொல்கிறான், இல்லை அது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டாக், அதுக்கு 125 ரூபிள்ஸுங்கிறது ரொம்ப சீப். Natalia, Papa gave 85 rubles for his squeezer and squeezer is heaps better than Guess. இப்போ நட்டாலியா அவங்களோட டாக் ஸ்குவீசரை பற்றி பேசுகிறா. ஸ்குவீசரை எங்கள் அப்பா வெறும் 85 ரூபிள்ஸ் கொடுத்து தான் வாங்கினாரு. ஆனால் ஸ்குவீசர் உங்கள் கெஸ்ஸை விட ஹீப்ஸ் பெட்டர், அதாவது பல மடங்கு பெட்டர். லோமோவ், ஸ்குவீசர் பெட்டர் தென் கெஸ். வாட் அன் ஐடியா. லாக்ஸ், ஸ்குவீசர் பெட்டர் தென் கெஸ். ஓ, ஸ்குவீசர் கெஸ்ஸை விட பெட்டரா, என்ன ஒரு நினப்பு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். நட்டாலியா, அஃப்கோர்ஸ் ஹீ இஸ் பெட்டர். அஃப்கோர்ஸ் ஸ்குவீசர் இஸ் யங். ஹீ மே டெவலப் அ பிட். கண்டிப்பாக ஸ்குவீசர் பெட்டர் தான். ஸ்குவீசர் இப்போ யங்காக இருக்கான், சின்னதாக இருக்கான், ஆனால் அவன் பெருசாக கண்டிப்பாக வளருவான். பட் ஆன் பாயிண்ட்ஸ் அண்ட் பெடிகிரி ஹீ இஸ் பெட்டர் தென் எனிதிங் தட் ஈவன் வால்ச்சனெட்ஸ்கி ஹஸ் காட். பெடிகிரி அப்படின்னா அதோட ரகம்னு சொல்லுவாங்க தமிழில். அதோட அப்பா அம்மா யார், அது எந்த பரம்பரையிலேருந்து வந்திருக்கு, அப்படியெல்லாம் கம்பேர் பண்ணி பாயிண்ட்ஸ் போட்டோன்னா அது வோல்ச்சனெட்ஸ்கியோட டாகை விட பெட்டர் டாகாம். வோல்ச்சனெட்ஸ்கி யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஊரில் நாய் வச்சுருக்க யாரோ ஒருத்தர். Lomov, excuse me Natalia Stefnovna, but you forgot that he is overshot and an overshot always means the dog is a bad hunter. ஆனால் நீ ஒரு விஷயத்தை மறந்துட்ட நட்டாலியா, உன்னோட நாய் ஓவர்ஷாட் டாக்ஸால் குட் ஹண்டர்ஸாக இருக்கவே முடியாது. நட்டாலியா, ஓவர்ஷாட் இஸ் ஹீ? த ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஹியர் இட். அவன் ஓவர்ஷாட்டா? இப்படி ஒரு விஷயத்தை நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். Lomov, I assure you that his lower jaw is shorter than the upper. ஸ்குவீசரோட லோவர் ஜா
அப்பர் ஜாவோட ஷார்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதனால அதால் சரியாக ஹண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான். நட்டாலியா, ஹாவ் யூ மெஷர்ட்? நீ ஜாவை அளந்து பார்த்தியா? லோமோஃப், எஸ், ஆமாம் அளந்து பார்த்தேன். ஹீ இஸ் ஆல் ரைட் அட் ஃபாலோயிங் அஃப்கோர்ஸ், பட் இஃப் யூ வாண்ட் டு கெட் ஹோல்ட் ஆஃப் எனிதிங், யாரையாவது ஃபாலோ பண்ணணும், எதையாவது ஃபாலோ பண்ணி போகணும், மோப்பம் பிடிக்கணும் அப்படின்னாலாம் ஓகே தான். ஆனால் எதையாவது வாயால் கவ்விட்டு வரணும்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நட்டாலியா, இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் அவர் ஸ்குவீசர் இஸ் அ தரோ பிரெட் animal, the son of Harness and Chisels. ஸ்குவீசர் யாரோட பையன் அப்படின்னா ஹார்னஸ் அண்ட் சிசலோட பையன். தரோபிரெட் டாக் அப்படின்னா அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஒரே ரகத்தை சேர்ந்த ரொம்ப உயர்ந்த ரக நாய் எங்களோடது. while there is no getting at the pedigree of your dog at all. ஆனால் உன்னோட நாயோட அப்பா அம்மா யாருன்னே தெரியாது. he is old and as ugly as a worn out cab horse. உன்னோட நாய்க்கு ரொம்ப வயசாயிடுச்சு, அசிங்கமாக இருக்குது, அது பார்த்தாலே ரொம்ப டயர்டாக ஒரு கேப் ஹார்ஸ் மாதிரி இருக்குது. அந்த காலத்தில் குதிரை வண்டியில் தான் பேசஞ்சர்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு போவாங்க, அந்த குதிரை வண்டியில் இருக்க ஹார்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறா. லோமோஃப், he is old but I wouldn't take 5 squeezes for him. இங்கே he, guess, ஆமாம் கெஸ்ஸுக்கு வயசாயிடுச்சு, ஆனால் அவனுக்கு பதிலாக 5 ஸ்குவீசர் கொடுத்தா கூட நான் எடுத்துக்க மாட்டேன். why? how can you? Guess is a dog. As for squeezer, well, it's too funny to argue. Guess ஒரு நல்ல டாக், அது கூட போய் ஸ்குவீசரை கம்பேர் பண்ணிட்டு எப்படி ஒன்றால் முடியுது? ஃபன்னியாக இல்லை. எனிபடி யூ லைக் ஹேஸ் அ டாக் ஆஸ் குட் அஸ் ஸ்குவீசர். யாரை பார்த்தாலும் ஸ்குவீசர் மாதிரி ஒரு நாய் வச்சுருக்காங்க. யூ மே ஃபைண்ட் தம் அண்டர் எவ்ரி புஷ் ஆல்மோஸ்ட். வெளியில் போனால் புஷ்ஷுக்கு புஷ் இந்த மாதிரி ஒரு நாயை பார்க்கலாம். 25 rubles would be a handsome price to pay for him. நட்டாலியா 85 rubles கொடுத்து வாங்கணும்னு சொன்னால, அதனால அவன் சொல்கிறான், இதுக்கெல்லாம் 25 rubles கொடுத்தாலே கரெக்டாக இருக்கும். நட்டாலியா, there is some demon of contradiction in you today, Ivan Vasilovich. இன்னைக்கு என்னமோ நீ எல்லாத்தையுமே ஆப்போசிட்டாகவே சொல்லிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் யூ pretend that the meadows are yours. மெடோஸ் உன்னோடதுன்னு சொன்ன. now that guess is better than squeezer. இப்போ guess ஸ்குவீசரோட பெட்டர்னு சொல்கிற. I don't like people who don't say what they mean. எனக்கு மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசுகிறவங்களெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. because you know perfectly well that squeezer is 100 times better than your silly guess. உனக்கே தெரியும் எங்களோட ஸ்குவீசர் உன்னோட silly guess-ஓட 100 times betterன்னு. why do you want to say he isn't? அப்புறம் ஏன் நீ அப்படி இல்லைன்னு சொல்கிற? Lomov, I see, Natalia Stefnovna, that you consider me either blind or a fool. You must realize that squeezer is overshot. நீ என்ன குருடுன்னு நினச்சியா இல்லை பைத்தியம்னு நினச்சியா? பார்த்தாலே தெரியல உன்னோட ஸ்குவீசர் overshot. Natalia, it's not true. அது உண்மை இல்லை. Lomov, he is. Natalia, it's not true. Lomov, why shout, madam? திரும்ப ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. Lomov, ஏன் கத்துறன்னு கேட்குறான். Natalia, why talk rot? இட்ஸ் ஆஃபுல். அப்போயே நீ தப்பாக பேசுகிற, இதை ஒத்துக்கவே முடியாது. இட்ஸ் டைம் யோர் கெஸ் வாஸ் ஷார்ட். உன்னோட கெஸ்ஸுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, அதை நீ இன்னும் சுற்றுக்கணும். அண்ட் யூ கம்பேர் ஹிம் வித் ஸ்குவீசர். அந்த கெஸ்ஸை போய் என்னோட ஸ்குவீசரோட கம்பேர் பண்ணுறியா? லோமோஃப், எக்ஸ்கியூஸ் மீ, ஐ கேனாட் கண்டினியூ திஸ் டிஸ்கஷன். மை ஹார்ட் இஸ் பால்பிட்டேட்டிங். அவனோட ஹார்ட் பால்பிட்டேட் ஆகுது, அதனால என்னால் இதுக்கு மேலே இதை டிஸ்கஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான். நட்டாலியா விடாமல் பேசிகிட்டே இருக்கா. I've noticed that those hunters argue most who know least. ஒன்றும் தெரியாதவங்க தான் வளரிட்டே இருப்பாங்க. குறை குடம் கூத்தாடும்னு சொல்லுவாங்கல்ல. மேடம் ப்ளீஸ் பி சைலண்ட், மை ஹார்ட் இஸ் கோயிங் டு பீசஸ். மேடம் அமைதியாக இருங்க, என்னோட ஹார்ட்டே சுக்குநூறாக வெடிச்சிரும் போல இருக்கு. அப்புறம் அவனுக்கு கோவம் வந்து கத்துறான். ஷவுட்ஸ், ஷட் அப். Natalia, I shan't shut up until you acknowledge that squeezer is 100 times better than your guess. உன்னோட கெஸ்ஸை விட என்னோட ஸ்குவீசர் 100 times பெட்டர்னு நீ ஒத்துக்கிட்டாதான் நான் வாய மூடுவேன் அப்படின்னு அவ சொல்லிடுறா. Lomov, 100 times worse. 100 times better இல்லை, 100 times worse. Be hanged to your squeezer அப்படின்னா to hell with your squeezer. Head, eyes, shoulder, அதை பார்த்தாலே நல்லா இல்லை. Natalia, there's no need to hang your silly guess. He is half dead already. Hang அப்படிங்கிற வேர்டை கேட்டோன்னா அவளா சொல்கிறா, உன்னோட கெஸ்ஸை ஹேங் பண்ண கூட தேவையில்லை, அது ஏற்கனவே பாதி செத்து போய் தான் இருக்குது. Lomov weeps, shut up, my heart's bursting. அழுகிறான், நிறுத்து, என்னோட நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு. நட்டாலியா, I shan't shut up. நான் நிறுத்த மாட்டேன். Enter Chubukov. அப்போது Chubukov உள்ளே வராரு. Chubukov, what's the matter now? இப்போ என்னாச்சு? Natalia, Papa, tell us truly, which is the better dog? Our squeezer or his guess? Guessa இல்லை நம்ம ஸ்குவீசரா? எது better dog? சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்குறா. Lomov, Stefan Stefnovich, I implore you to tell me just one thing. Is your squeezer overshot or not? Yes or no? உங்ககிட்ட ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் தான் கேட்குறேன். நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட ஸ்குவீசர் ஓவர்ஷாட்டாக இல்லையா? ஆமாவா இல்லையா? Chubukov, and suppose he is, what does it matter?
He's the best dog in the district for all that and so on. ஓவர் ஷார்ட்டாகவே இருந்துட்டு போட்டோம், அதனால என்ன, எப்படி இருந்தாலும் அதான் இந்த டிஸ்ட்ரிக்ட்லே பெஸ்ட் டாக். லோமோஃப், பட் isn't my guess better? Really? Now? ஆனால் ஏன் கெஸ் உங்களோட ஸ்குவீசரை விட பெட்டர் இல்லையா? சுபுகோஃப், don't excite yourself, my precious one, allow me. Your guess certainly has his good points. ரொம்ப உணர்ச்சி வசப்படாத, என்னை பேச விடு, உன்னோட கெஸ் கிட்ட நல்ல ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. He is purebred, firm on his feet, has well sprung ribs and all that. கிராஸ் breed டாக்ஸ் எல்லாம் இருக்கும், அப்பா ஒருது அம்மா ஒருது அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி இல்லாமல் இதோட அப்பா அம்மா ரெண்டுமே ஒரே breed, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. ஹேஸ் வெல் ஸ்ப்ரங் ரிப்ஸ், நல்ல ப்ராட் வெல் பில்ட்டாக இருக்குது. எல்லாம் ஓகே தான். பட் மை டியர் மேன், இஃப் யூ வாண்ட் டு நோ த ட்ரூத், த டாக் ஹேஸ் 2 டிஃபெக்ட்ஸ். ஆனால் உண்மை சொல்லணும்னா அந்த டாக் கிட்ட 2 டிஃபெக்ட் இருக்குது. He is old and he is short in the muzzle. First, அதுக்கு வயசாயிடுச்சு. muzzle அப்படின்னா டாகோட ஃபேஸில் நோஸ் மவுத் எல்லாம் கொஞ்சம் ப்ரொஜெக்ட் ஆகி இருக்கும். அது இந்த டாகுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கான், கொஞ்சம் அதோட ஃபேஸ் ஃப்ளாட்டாக இருக்குது. லோமோஃப், எக்ஸ்கியூஸ் மீ மை ஹார்ட், லெட்ஸ் டேக் த ஃபேக்ட்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ சொல்லிட்டு இருக்கும் போதே ஹார்ட் வேற வலிக்குது. சரி, நம்ம இப்போ ஃபேக்ட்ஸை பற்றி பேசுவோமா? யூ வில் ரிமெம்பர் தட் ஆன் த Morosinski hunt, my guest ran neck and neck with the count's dog, while a squeezer was left a whole verst behind. Morosinski huntக்கு நம்ம போனப்போ என்னோட கெஸ் கவுண்டோட டாகோட போட்டி போட்டு ஓடிச்சு. ஆனால் அவங்க ஸ்குவீசர் எங்கே இருந்தது? ஒரு verst, அதாவது 1.1 கிலோமீட்டர் பின்னாடி இருந்தது. Chubukov, he got left behind because the count's whipper in hit him with his whip. விப்பர் என் அப்படின்னா ஹண்டிங் போகும்போது அங்கே இருக்க ஹவுண்ட்ஸ், வேட்டை நாயெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பார், அவர் தான் விப்பர் என். அவர் ஒரு சவுக்கு எடுத்து இந்த ஸ்குவீசரை அடிச்சிட்டாராம். அதனால தான் ஸ்குவீசர் ஒரு வேர்ஸ்ட் பின் தங்கிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. லோமோஃப், அண்ட் வித் குட் ரீசன், த டாக்ஸ் ஆர் ரன்னிங் ஆஃப்டர் அ ஃபாக்ஸ் when ஸ்குவீசர் கோஸ் அண்ட் ஸ்டார்ட்ஸ் worrying a sheep. ஏன் அடித்தா? எல்லா நாயும் ஒரு ஃபாக்ஸை துரத்திட்டு போயிட்டு இருக்கும்போது உங்கள் ஸ்குவீசர் மட்டும் ஒரு ஷீப்பை போய் தொலை பண்ணிட்டு இருந்தது. சுபுகோஃப், இட்ஸ் நாட் ட்ரூ, அது உண்மை இல்லை மை டியர் ஃபெலோ. ஐ எம் வெரி liable to lose my temper and so just because of that let's stop arguing. நம்ம ஆர்கியூ பண்ணுறதை நிறுத்திடலாம், ஏன்னா எனக்கு ரொம்ப கோவம் வருது. You started because everybody is always jealous of everybody else's dogs. எல்லா டாக் ஓனர்ஸ்க்கும் மற்ற டாக்ஸை பார்த்தா பொறாமையாக தான் இருக்கும். We are all like that. நம்ம எல்லாரும் அப்படி தான். You too sir, நீயும் அப்படி தான். aren't blameless. உன்கிட்ட எந்த குறையுமே இல்லைன்னு நினைக்கிறியா? You no sooner begin with this, that and the other and all that I remember everything. ஒன்று ஆரம்பித்தா நீ இன்னொரு இதுக்கு போயிடுவ. எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது. லோமோஃப், I remember too. லோமோஃப், எனக்கும் ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். சுபுகோஃப், teasing him, I remember too. What do you remember? சுபுகோஃப் லோமோஃப் மாதிரியே பேசி காமிக்கிறாரு. உனக்கு என்ன ஞாபகம் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. லோமோஃப், my heart, my foot's gone to sleep, I can't. லோமோஃப்க்கு திரும்ப உடம்பு சரியில்லாமல் போகுது. my foot, my heart அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். நட்டாலியா டீசிங், மை ஹார்ட். நட்டாலியா அவனை மாதிரியே மை ஹார்ட் அப்படின்னு சொல்கிறா. வாட் சார்ட் ஆஃப் அ ஹண்டர் ஆர் யூ? என்ன மாதிரி ஹண்டர் நீ? ஏதாவது சொன்னால் உடனே உடம்பு சரியில்லாமல் போயிடுது. யூ ought to go and lie on the kitchen oven and catch black beetles, not go after foxes. மை ஹார்ட். நீ பேசாமல் உங்கள் வீட்டு கிச்சன் அவனுக்குள்ளே போய் படுத்துக்கிட்டு அதுக்குள்ளே வர பிளாக் பீட்டில்ஸ் மாதிரி வண்டெல்லாம் பிடிச்சிட்ரு, ஃபாக்ஸ் பின்னாடிலாம் போகாத. மை ஹார்ட் அப்படின்னு கிண்டல் பண்ணுறா. சுபுகோஃப், எஸ் ரியலி, வாட் சார்ட் ஆஃப் அ ஹண்டர் ஆர் யூ எனிவே? நீ எல்லாம் என்ன மாதிரி ஒரு ஹண்டர்? யூ ஆட் டு சிட் அட் ஹோம் வித் யோர் பால்பிட்டேஷன்ஸ். உனக்கு இருக்க பால்பிட்டேஷனுக்கு நீ எல்லாம் வீட்டில் தான் உட்காந்துருக்கணும். அண்ட் நாட் கோ ட்ராக்கிங் அனிமல்ஸ். இந்த மாதிரி ஹண்டிங்லாம் பண்ணாத. You could go hunting, but you only go to argue with people and interfere with their dogs and so on. நீ ஹண்டிங் போகலாம், ஆனால் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ பீப்புளோட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க, அவங்க டாக்ஸ் எல்லாம் பற்றி ஏதாவது சொல்லிட்டு இருக்க. லெட்ஸ் சேஞ்ச் த சப்ஜெக்ட் இன் கேஸ் ஐ லூஸ் மை டெம்பர். நம்ம வேற ஏதாவது பற்றி பேசுவோம், இல்லைன்னா எனக்கு ரொம்ப கோவம் வரும். You're not a hunter at all anyway. எப்படி பார்த்தாலும் நீ ஒரு ஹண்டரே கிடையாது, அவ்வளவுதான். லோமோஃப், and are you a hunter? நீங்க ஹண்டரா? You only go hunting to get in with the count and to intrigue. count அப்படிங்கிறவங்க ஒரு நோபல் பர்சன், ஒரு லார்ட் மாதிரி. அவரை மீட் பண்ணுறதுக்கும் அவரோட இன்ட்ரீக் அப்படின்னா அவரோட சேர்ந்து ஏதாவது சூழ்ச்சி செய்கிறதுக்கும் தானே நீங்கள் ஹண்டிங்க்கு போகிறீங்க. ஓ மை ஹார்ட், திரும்ப ஹார்ட் வலிக்குது. யூ ஆர் அன் இன்ட்ரீகர், நீங்கள் ஒரு சூழ்ச்சிக்காரன். சுபுகோஃப், வாட்? ஐம் அன் இன்ட்ரீகர்? நான் இன்ட்ரீகரா? ஷவுட்ஸ், ஷட் அப். லோமோஃப், இன்ட்ரீகர். சுபுகோஃப், பாய், பப், நீ ஒரு சின்ன பையன், ஒரு நாய்க்குட்டி. லோமோஃப், ஓல்ட் ரேட்,
ஜெசுவிட் ஜெசுவிட் அப்படின்னா திரும்ப இன்ட்ரீகர் அப்படின்னு தான் அர்த்தம். சிபுகோவ் ஷட் அப் ஆர் ஐல் ஷூட் யூ லைக் அ பார்ட்ரிட்ஜ் யூ ஃபூல். ஒரு குருவியை சுடுற மாதிரி உன்னை சுட்டு தள்ளிடுவேன் முட்டாளே. லோமோவ் everybody knows that. Oh my heart, your late wife used to beat you. My feet, temples, sparks, I fall. அதுக்கு லோமோவ் செத்துப்போன உன்னோட ஒய்ஃப் உன்னை போட்டு எப்படி அடிப்பாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுக்குள்ளே ஹார்ட் வலிக்குது. ஃபீட் டெம்பிள்ஸ் அப்படின்னா நெத்திக்கு சைடில் இருக்கும்ல பொட்டு அங்கே வலிக்குது. ஸ்பார்க்ஸ் எல்லாம் தெரியுது. நான் விழப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். சுபுகோவ் அண்ட் யூ ஆர் அண்டர் த ஸ்லிப்பர் ஆஃப் யோர் ஹவுஸ் கீப்பர். உன்னோட ஹவுஸ் கீப்பர் கூட உன்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க. லோமோவ் தேர் மை ஹார்ட்ஸ் பர்ஸ்ட் மை ஷோல்டர்ஸ் கம் ஆஃப் வேர் இஸ் மை ஷோல்டர் ஐ டை ஃபால்ஸ் இன்டு அன் ஆர்ம் சேர் அ டாக்டர். அதுக்குள்ளே லோமோவ்க்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுது. ஹார்ட்டே வெடிக்கிற மாதிரி இருக்குது. ஷோல்டர்ஸ் எல்லாம் கலண்டு கீழே விழுகிற மாதிரி இருக்குது. நான் சாக போகிறேன், டாக்டரை கூப்பிடுங்க அப்படிங்கிறான். சிபுகோவ் பாய் மில்க் சாப் ஃபூல். அவனை திட்டுறாரு. அவன் ஒரு சின்ன பையன், அவனுக்கு ஒன்றும் தெரியாத முட்டாள் அப்படின்லாம் சொல்கிறாரு. ஐம் சிக், ட்ரிங்க்ஸ் வாட்டர், சிக். இதெல்லாம் என்னை ரொம்ப சிக்காக ஃபீல் பண்ண வைக்குது. Natalia, what sort of a hunter are you? You can't even sit on a horse. To her father, Papa, what's the matter with him? Papa, look, Papa, screams. Ivan Vasilovich, he's dead. நீ என்ன மாதிரி ஹண்டர்? உன்னால் ஒரு குதிரையில் கூட ஒழுங்காக உட்கார முடியாது. அப்புறமா அவங்க அப்பாட்ட சொல்கிறா, அப்பா அவனுக்கு என்ன ஆச்சு பாருங்க, அவன் செத்து போயிட்டான் போல அப்படிங்கிறா. சுபுகோவ் ஐம் சிக், ஐ கான்ட் ப்ரீத் ஏர். எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால் மூச்சு விட முடியல, எனக்கு காற்று வேணும். Natalia, he is dead, pulls Lomov's sleeve. Ivan Vasilovich, what have you done to me? He is dead, falls into an armchair. A doctor. அவன் செத்து போயிட்டான். அவனோட ஸ்லீவ்ஸ் எல்லாம் இழுத்து அவனை பேரெல்லாம் சொல்லி கூப்பிட்டு அவனை முழிக்க வைக்க பார்க்குறா. என்ன பண்ணிட்ட நீ? அவன் செத்து போயிட்டான். அவளும் ஆர்ம்சேரில் விழுந்து டாக்டர்னு கத்துறா. சிபுகோவ் ஓ வாட் இஸ் இட்? வாட்ஸ் த மேட்டர்? என்னாச்சு? நட்டாலியா வெயில்ஸ் ஹீ இஸ் டெட். அழுதுகிட்டே அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு நட்டாலியா சொல்கிறா. சிபுகோவ் ஹூ இஸ் டெட்? யார் செத்து போனா? லுக்ஸ் அட் லோமோ. ஸோ ஹீ இஸ் மை வேர்ட் வாட்டர் அ டாக்டர். இவனா தண்ணி, டாக்டரை கூப்பிடுங்க. லிஃப்ட்ஸ் அ டம்ளர் டு லோமோவ்ஸ் மவுத். ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து லோமோஃபோட வாய்க்கிட்ட வைக்கிறாரு. ட்ரிங்க் திஸ், இதை குடி. நோ ஹீ டசன்ட் ட்ரிங்க். அவன் இதை குடிக்க மாட்டேங்கிறான். இட் மீன்ஸ் ஹீ இஸ் டெட் அண்ட் ஆல் தேட். அப்படின்னா அவன் இறந்து போயிட்டான்னு அர்த்தம். ஐம் த மோஸ்ட் அன்ஹாப்பி ஆஃப் மென். நான் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாத ஒருத்தன். Why don't I put a bullet into my brain? Why haven't I cut my throat yet? What am I waiting for? Give me a knife. நான் என்னோட மூளையை ஒரு புல்லட்டை வச்சு சுட்டுக்கணும், இல்லை என்னோட த்ரோட்டை நானே கட் பண்ணிக்கணும். நான் எதுக்காக காத்துட்ருக்கேன்? எனக்கு யாராவது ஒரு கத்தி கொடுங்க. கிவ் மீ அ பிஸ்டல். யாராவது ஒரு துப்பாக்கி கொடுங்க. லோமோவ் மூவ்ஸ். அப்போ லோமோவ் மூவ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீ சீம்ஸ் டு பி கம்மிங் அரவுண்ட். அவன் கான்ஷியஸ் ஆகிறான். அவனுக்கு மயக்கம் தெளியுது. ட்ரிங்க் சம் வாட்டர். தண்ணி குடி. தட்ஸ் ரைட். அப்படிதான். லோமோவ் ஐ சி ஸ்டார்ஸ் மிஸ்ட் வேர் ஆம் ஐ. எனக்கு எல்லாம் ஒரே பனிமூட்டமாக தெரியுது, நட்சத்திரம்லாம் தெரியுது. நான் எங்கே இருக்கேன்? சிபுகோவ் ஹரி அப் அண்ட் கெட் மேரிட் அண்ட் வெல் டு த டெவில் வித் யூ. வேறு ஏதாவது நடக்கிறதுக்குள்ளே சீக்கிரம் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஷீ இஸ் வில்லிங். அவளுக்கு சம்மதம். ஹீ புட்ஸ் லோமோவ்ஸ் ஹேண்ட் இன் டு ஹிஸ் டாட்டர்ஸ். லோமோவோட கையை எடுத்து நட்டாலியாவோட கையில் சேர்த்து வச்சிடுறாரு. ஷீ இஸ் வில்லிங் அண்ட் ஆல் தேட். அவளுக்கு சம்மதம். ஐ கிவ் யூ மை பிளெஸ்ஸிங் அண்ட் ஸோ ஆன். நான் உங்கள் 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுறேன். ஓன்லி லீவ் மீ இன் பீஸ். என்னை 2 பேரும் நிம்மதியாக விடுங்க. லோமோவ் கெட்டிங் அப். வாட் டு ஹூம்? லோமோவ் இப்போ தான் மயக்கம் தெளிஞ்சு எந்திரிக்கிறான். அதனால என்ன யார அப்படின்னு கேட்குறான். சிபுகோவ் ஷீ இஸ் வில்லிங். வெல் கிஸ் அண்ட் பி டேம் டு யூ. அவளுக்கு சம்மதம். அவளை கிஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்கள் 2 பேரும் எப்படியோ போங்க. நட்டாலியா வெயில்ஸ் ஹீ இஸ் அலைவ். எஸ் ஐ எம் வில்லிங். அவன் உயிரோடு இருக்கான். ஆமாம் எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு நட்டாலியா சந்தோஷத்தில் அழுகிறா. சிபுகோவ் கிஸ் ஈச் அதர். 2 பேரும் கிஸ் பண்ணுங்க. லோமோவ் கிஸ் ஹூம்? தே கிஸ். யார் அப்படின்னு கேட்டுட்டே அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணுறாங்க. வெரி நைஸ் டு. எக்ஸ்கியூஸ் மீ, வாட்ஸ் இட் ஆல் அபவுட்? அப்போ கூட அவனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ஓ நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ புரியுது. மை ஹார்ட் இப்போது ஓவர் எக்ஸைட்மெண்ட்டில் பால்பிட்டேஷன் வருது. ஸ்டார்ஸ் ஐ எம் ஹாப்பி. இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கேன். நட்டாலியா ஸ்டெஃப்னோவ்னா கிஸ்ஸஸ் ஹர் ஹேண்ட். மை ஃபுட்ஸ் கான் டு ஸ்லீப். நட்டாலியாவோட கையை கிஸ் பண்ணிகிட்டே என்னோட கால் ஃபீலிங்கே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். நட்டாலியா ஐ எம் ஹாப்பி டூ. நட்டாலியா நானும் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்கிறா. சிபுகோவ் வாட் அ வெயிட் ஆஃப் மை ஷோல்டர்ஸ். உஃப், பெரிய பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்குது. ஆனால் நட்டாலியா என்ன சொல்கிறா அடுத்து? பட் ஸ்டில் you will admit now that guess is worse than squeezer.
இப்போது ஸ்குவீசரை விட கெஸ் வேர்ஸ் அப்படின்னு நீ ஒத்துக்கிறியா? லோ மூவ் பெட்டர் இல்லை ஸ்குவீசரை விட கெஸ் பெட்டர். நட்டாலியா வேர்ஸ். சுபுகோவ் வெல் தட்ஸ் அ வே டு ஸ்டார்ட் யுவர் ஃபேமிலி பிளிஸ். ஹாவ் சம் ஷாம்பெயின். சுபுகோவ் இப்படியே உங்கள் குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமாக ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறாரு. சண்டை போடாத ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே கிடையாது. ஹாவ் சம் ஷாம்பெயின். இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஷாம்பெயின் குடிக்கலாம். லோ மூவ் ஹீஸ் பெட்டர். அப்போவும் கெஸ் பெட்டர் அப்படின்னு லோ மூவ் சொல்கிறான். நட்டாலியா வேர்ஸ் 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 இல்லை மோசம் மோசம்னு அவ சொல்கிறா. சுபுகோவ் ட்ரைங் டு ஷவுட் ஹர் டவுன். ஷாம்பெயின் ஷாம்பெயின். அவங்க சண்டை நிறுத்துறதுக்காக சுபுகோவ் ஷாம்பெயின் ஷாம்பெயின்னு கத்துறாரு. கர்டன். இதோட இந்த ப்ளே முடியுது. இந்த ப்ளேயை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு காமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். For more such videos, hit the subscribe button, keep the bell icon on, like the video and share the video with your classmates and friends. See you in next class.